ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி பிளேன் சாரீ, இந்த மாதிரி பிளேன் சாரியில் வந்து அப்படியே கண்ணாடியாக தெரிகிறதுனால இதில் வந்து நம்ம ஓப்பன் சுடிதார் போடலாம். இது இப்போ லாங் சுடிதாரும் போடலாம், நம்ம ஓப்பன் சுடிதாரும் போடலாம். இவங்க வந்து ஓப்பன் சுடிதார் போட சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம் வாங்க. சாரிக்கு வந்து இப்போ லைனிங் கட் பண்ணியிருக்கோம். லைனிங் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து முன்பக்கம் வந்து எடுக்கிறோம். முன்பக்கம் எடுக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிட்ட வர்ற மாதிரி அந்த கரை பகுதி வர்ற மாதிரி நம்ம வைக்கிறோம். அப்போ அந்த கரை பகுதி வரனா 11 வைக்கணும். இப்போ நம்ம 11 நம்ம மார்க் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இதை கட் பண்ணிட்டு அந்த கரையை வந்து நம்ம எடுத்து நம்ம அதை தைக்கிறோம். தைச்சிட்டு நம்ம என்னன்னு பார்ப்போம். பாருங்க, மூணு இன்ச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு இதை வந்து ஜாயிண்ட் பண்ணியாச்சு. ஏன்னா கரை வந்து சின்ன சின்ன கரையா இருக்கிறதுனால இதை வந்து ஜாயிண்ட் பண்ணியாச்சு. இந்த ஜாயிண்ட் பண்ணது வந்து மேல நம்ம அந்த துணியை போட்டு நம்ம இன்னைக்கு அடிக்கணும். அளவு எவ்வளவு எடுத்திருக்கோம்னா, அளவு ஜஸ்டோட அளவு 11 எடுத்திருக்கோம். நம்ம தையலுக்கு போக 11 எடுத்தோம்னா தையலுக்கு போக மிஞ்சி 10 வரும், 10.5 வரும். நமக்கு சரியா வரும். பாருங்க, இந்த மாதிரி நம்ம போடலாம். இதுலயே வந்து பிளேனா இருக்கு இல்லையா, பிளேனாவும் போடலாம். நம்ம வந்து இந்த மாதிரியே நம்ம போடுவோம். பின்னாடி வந்து பேக்கும் ஃப்ரண்டும் வேற வேற தான் நம்ம போடணும். இல்ல பேக்ல மட்டும் போடுறதுனாலும் போடலாம், இல்ல ஃப்ரண்ட்ல மட்டும் போடுறதுனாலும் போடலாம். நம்ம முன்னாடி மட்டும் நம்ம இந்த மாடலை போடுவோம். பின்னாடி வந்து ஒரே மாதிரி வர மாதிரி நம்ம போட்டுக்கிடுவோம். இத வந்து இப்ப நேரா கட் பண்றோம். இது வந்து உங்களோட சாய்ஸ் தான். எப்படினாலும் நீங்க வந்து கட் பண்ணி நீங்க தச்சுக்கலாம். இது வந்து கரை இவ்வளவுதான்.
இன்னும் பெரிய கரையா இருந்தா ஒரே அளவுக்கு ஒரே மாதிரி வரும். நமக்கு கரை வந்து சின்ன கரைனால இவ்வளவுதான் நம்மளால எடுக்க முடியுது. மீதி இதுக்கு வந்து நம்ம வேற துணி அட்டாச், இதே கரையவே நம்ம கொஞ்சம் அட்டாச் பண்ணிக்கிடுவோம், தெரியாது ஒன்றும் அவ்வளோக்கா. இந்த இருக்கு இல்லையா, இந்த கரையை வந்து அப்படியே ஜாயிண்ட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இது வந்து சைடுல போயிடும். ஏன்னா அந்த சாரியில வந்து கொஞ்சம் லுக்கா காட்டணும்னு நினைச்சா நம்ம இந்த மாதிரி போட்டாதான் கொஞ்சம் லுக்கா காட்டும். அதாவது ஆசைப்பட்டு எடுத்துடுறோம், அது வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. அதாவது ஒரு மாதிரி கண்ணாடியா தெரியுது, ஒரு மாதிரி அசிங்கமா காட்டுதுன்னு நினைச்சா நம்ம இந்த மாதிரி நம்ம எடுத்து நம்ம உள்ள லைனிங் கொடுத்து சூப்பரா தச்சிருவோம். இப்போ பின் சைடு வந்து நம்ம இப்ப தைக்க போறோம். இந்த லேஸ் வச்சுதான் நம்ம இதுல அடிக்க போறோம் கழுத்துக்கு. இந்த லைனிங் துணி இருக்கு, மிச்சம் இருக்கு இல்லையா, அந்த லைனிங் துணியை நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நல்ல கிராஸ்ல போடுங்க.
நம்ம இதை இப்படி வச்சு இதுல நம்ம ஏன்னா இதுக்குள்ள டைரக்டா நீங்க வச்சீங்கன்னா இது எப்படி இருக்கும்னா குத்தும் பாருங்க. இது டைரக்டா நீங்க வச்சீங்கன்னா இந்த இடம் குத்தும். இந்த இடம் உங்களுக்கு குத்தும். இது ஜருக நூல் கிடையாது. ஜருகனால உங்களுக்கு சிறு சிறு குத்தும். நீங்க அதனால நினைச்சீங்க லைனிங்கோ இல்ல வேற துணி கொடுத்தோ நீங்க அடிச்சு திருப்பையில இந்த மாதிரி வச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பாருங்க வச்சு இந்த மாதிரி வச்சிருங்க. ரெண்டையும் ஒண்ணு போல வைங்க. இது உள்ள போயிரும். நீங்க எப்பயும் போல லைனிங் நம்ம கழுத்து பீஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதே மாதிரிதான் அதுல இது லைனிங் மேல அடியில இதை துணிய வச்சு மேல துணிய வச்சு கீழே இந்த லேஸை கொடுக்குறோம். ஏன்னா இந்த லேஸ் குத்தும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம். அவ்வளவுதான். லைட்டா ஒரு கொதவை போட்டுக்கோங்க. ஏன்னா வளைச்சு வர்றதுக்காக. நான் ஏற்கனவே உள்ளேயே கொதவை போட்டேன். இது மேல இருக்க துணிக்கு நான் ஒரு கொதவை போட்டிருக்கேன். இப்போ இந்த இருக்கு இல்லையா, இதை நம்ம லைட்டா மடிச்சிடுங்க. அவ்வளோதான். அவ்வளோதான் பாருங்க. இப்ப நீங்க இந்த மாதிரி தச்சுட்டு திரும்ப நீங்க இந்த மாதிரி அடிச்சிருங்க. அவ்வளவுதான். இதோட இன்னொரு தையல் நீங்க போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா. இல்லைன்னா நீங்க அப்படியே நீங்க அடிச்சாலும் அடிக்கலாம். அவ்வளவுதான். உள்ள போயிடுச்சு துணி. நமக்கு அழகா நீட் ஆயிடுச்சு பாருங்க. ஒண்ணு போல நீட் ஆயிடுச்சு. இதுல நம்ம அந்த துணியை வச்சிருவோம்.
இதுல வந்து நீங்க அளவு எடுத்துக்கோங்க, எவ்வளவு அளவுங்கிறத நீங்க எடுத்துக்கோங்க. பாருங்க 4.5 இருக்குது. நீங்க 4.5னா நம்ம 4.5 எடுத்துக்கோங்க, 5 எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிடுவோம் நம்ம. பாருங்க நம்ம போட்டோம் இல்லையா, அதை வந்து நம்ம இப்ப இதுல அடிக்க போறோம். பாருங்க இது ஒரு அவ்வளவுதான், இந்த ஒரு பக்கம்தான். லைட்டா தட்டி விட்டுக்கோங்க, அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. இதை வந்து நம்ம அடிச்சிட்டோம். இப்ப நம்ம ஃப்ரண்டையும் பேக்கையும் ஒன்னா சேர்க்கிறோம். அவ்வளவுதாங்க, ஃப்ரண்டையும் பேக்கையும் ஒன்னா சேர்த்துட்டோம். சேர்த்தாச்சு. இப்ப வந்து நம்ம என்ன போடுறோம்னா ஃபுல் ஃப்ராக் ஆக்கிரும், சுடிதார் ஆக்கிரும். அது ஓப்பன் சுடிதார் தான். இப்ப வந்து இது
கீபாட்டு மேப்பாட்டு ஓகே. இப்ப கீபாட்டு ஓகே. பாருங்க இதே மாதிரி 2 பக்கமும் நம்ம தச்சுட்டோம். பாருங்க இந்த இப்ப முன் பக்கத்தை நம்ம ஜாயிண்ட் பண்ண போறோம். கீழ் பக்கத்தை நம்ம அட்டாச் பண்ணியாச்சு, லைனிங்கோட அட்டாச் பண்ணியாச்சு. இப்ப 2ஐயும் ஒண்ணு சேர்க்கணும். இப்ப 2ஐயும் ஒண்ணு சேர்த்து ஒரு அடி அடிச்சுருவோம். கரெக்டா இருக்கு. ஏன்னா துணியை இழுக்காம தைச்சா கரெக்டா இருக்கும், நல்லா பார்க்க நல்லா இருக்கும். அவ்வளவுதான். இங்க பாருங்க முன்பக்கத்தை நம்ம போட்டுட்டோம். இப்ப பின்பக்கம் உள்ள பேட்டையும் நம்ம அடிச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்ப அதையும் இதோட சேர்த்து ஜாயிண்ட் பண்றோம். பாருங்க இப்ப பேக் சைடு பின்னாடி நம்ம இப்ப அடிச்சாச்சு. அதுல ஒரு அமுக்கடி நம்ம போட்டுருவோம். அமுக்கடி போட்டா அதுல ஒரு ஸ்டைலா இருக்கும். ஓகே பாருங்க வச்சுட்டோம். நம்ம இப்ப ஃபுல்லா இப்ப நம்ம ஜாயிண்ட் ஆக்க போறோம்.
இப்போ பாருங்க, ஃபுல்லா நம்ம கை அடிச்சாட்டோம். இப்போ வந்து நம்ம கை 2 கையும் ஒரே இதுல வச்சு எப்படி ஜாயிண்ட் வந்து பண்ணலாம்ங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். 2 கையும் ஒண்ணா வச்சாச்சு. ஒண்ணா வச்சு அவ்வளவுதான். இந்த கையை வந்து இதுல ஜாயிண்ட் பண்ணுவோம். எந்த ஒரு சேலையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாரியில வந்து ரொம்ப அழகா ஒரு மாதிரியா கண்ணாடியா இருந்துச்சுன்னா நீங்க அதை உடனேயே சுடி தச்சிருங்க. ஒண்ணு ஃப்ராக் தைங்க, இல்லைன்னா அப்படியே சுடியா தச்சிருங்க. உங்களுக்கு அது வேஸ்டாகவும் போகாது, நம்ம நல்லா யூஸ் பண்ற மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி நீங்க டக் டக்குன்னு செஞ்சிருங்க. டாப் டாப் இல்ல எருமை டாப் எடுத்தால கட்டாங்க.
இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட் தையல் தான் போட்டிருக்கோம், ஷேப் தையல் இன்னும் போடலை. நம்ம இப்போ இந்த சுடியை வச்சு அளந்து பார்க்குறோம். அளந்து பார்த்துட்டு நம்ம எப்படி தையல் போடுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். பாருங்க, கரெக்டா இருக்கு. நம்ம போட்டது அளவு கரெக்டா இருக்கு. அப்ப நீங்க இது என்னன்னா, இத லைட்டா நம்ம எஸ் வடிவத்துல நம்ம இத போடுறோம். அப்படி போட்டாதான் உங்களுக்கு ஷேப்பா இருக்கும், ஷேப்பா வராது. இந்த பக்கமும் போட்டுக்கிறோம், ரெண்டு பக்கமுமே போடுங்க. எஸ் கணக்கு வச்சு எஸ் வடிவத்துல போட்டுக்கோங்க. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, இது வந்து அந்த ஒரு ஷேப்பா கிடைக்கிறதுக்காக சொல்றேன். அப்படி இருந்தா தான் ஒரு அழகா ஒரு ஷேப்பா வரும். இல்லைன்னா ஒரு மாதிரி நேரா ஒரு மாதிரி தையல் வந்து நேர் கட்டிங் மாதிரி விழுகும். இதுனா அதே அழகா ஷேப்பா நமக்கு இருக்கும். அப்படியே ஒரு அடி அமுக்கடி வச்சுருங்க. இந்த பக்கமும் அதே மாதிரிதான்.
2 பக்கம் ஒன்றா சேர்த்து ஒரே மாதிரியே வச்சு வெட்டிடுங்க. கட் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். பச்சை பாருங்க. இப்போ நம்ம தச்சாச்சு. இப்போ ஃபுல்லையும் நான் இப்போ காட்டுறேன் முழுசா. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இதில் தான் ஃப்ராக் வந்து ஓப்பன் ஃப்ராக். நம்ம ஓப்பன் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்க, ஓப்பன் கொடுத்துருக்கோம். இந்த சாரியை வந்து கீழே வந்து லைட்டாக கரை கொடுத்துருக்கோம். மேலே வந்து முன்பக்கம் வந்து மேலே கீழே உள்ள கரையை முன்பக்கம் வச்சுருக்கோம். அதே மாதிரி கை வந்து இவ்வளோ தூரத்துக்கு முழங்கைக்கு மேலே நம்ம 3/4 கை மாதிரி கொடுத்துருக்கோம். பாருங்க. பின்னாடி பாருங்க, பின்னாடி வந்து நம்ம அந்த வந்து லைட்டாக பைப்பிங் மாதிரி கொடுத்துருக்கோம். அங்கே பாருங்க, இந்த மாதிரி கொடுத்து போட்டாங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஜாயிண்ட் பண்ணியிருக்கோம். இது ஏன் ஜாயிண்ட் பண்ணுறோம்னா உயரத்தை நம்ம கம்மி பண்ணிடுறோம். அப்போ அந்த உயரத்தை கம்மி பண்ணதுனால நமக்கு இந்த அளவுனாலும் நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படிங்கல இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறது. நம்ம டிசைன் நம்ம முன்னாடி மட்டும் எடுக்கிறதா, உங்களுக்கு துணி இருந்துச்சுன்னா முன்னாடி மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பின்னாடி வந்து நம்ம எடுக்க தேவையில்லை, அவசியம் இல்லை. ஆனால் நான் வந்து பின்னாடி முன்னாடி லென்த்து கம்மியாக இருக்குன்ட்டு நான் எடுத்திருக்கேன். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பார்த்துட்டிங்களாங்க, இப்போ எப்படி இருக்குன்ட்டு. ஈஸியானது தான். எந்த ஒரு சாரியும் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஓப்பன் சுடிதாரு, ஒரே ஃப்ராக் லாங் சுடிதாரு இந்த மாதிரி நீங்கள் போட்டு சீக்கிரமாக நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தச்சு முடிக்கலாம். அந்த அளவுக்கு சீக்கிரமான மெத்தடெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.